ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் கண்டென்ஸ்டு மில்க் பண்ணியிருக்கேன். இது நம்ம வெளியில் வாங்குகிறோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இதை நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். நல்ல ஒரு கனமான பாத்திரத்தில் நான் இன்றைக்கி 2 கப் பால் எடுத்திருக்கேன். இது அதிகமாக ஃபேட் இல்லாத மில்க்கு. நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும். இது 1/2 கப் சர்க்கரை, 4:1 ரேஷியோ. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு வச்சிட்டோம்னா இதில் ஐஸ்கிரீம் செய்யலாம், ஸ்வீட்ஸ் எதுவாக இருந்தாலும் செய்யலாம், கேக்குக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த ஓரமெல்லாம் இந்த மாதிரி நுரைச்சி வருது. ஓரத்தில் விழுத இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டு எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் திரியாக வராமல் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க ஹை ஃப்ளேமில். அப்போ தான் நம்ம ஊற்றிருக்க பால் நல்லா கெட்டியாகி கம்மியாகி நல்லா திக்காக வரும். ஒரு லைட் எல்லோயிஷ் கலரில். நல்லா நுரைச்சி நம்ம ஊற்றின பால் சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி நல்லா கொதித்து வந்திருக்கு. நீங்கள் இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அதான் இதில் வேலை. பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் எடுத்திருக்கேன். இது போட்டால் நல்ல ஒரு ஃப்ராத்தினஸ் இருக்கும். இதையும் போட்ட உடனே நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. இதை போட்டு ஒரு 5-7 நிமிஷம் அடுப்பில் வச்சா போதும். இதை அடுப்பை சிம் பண்ணிட்டு செய்யணும். ஏழு நிமிஷத்துக்கு மேலே அடுப்பில் வைக்க தேவையில்லை. நேரம் ஆக ஆக நல்லாவே கெட்டியாயிடும். இது ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில். இப்போ இப்படி இருக்குது. நேரம் ஆக ஆக இது ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு நல்லா சில் பண்ணதுக்கப்புறமா ஒரு நல்ல ஏர் டைட் கண்டெய்னரில் வச்சு 3 மந்த்ஸ் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நம்ம பிரியாஸ் டைம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.